தீம் பார்க்ல எல்லாரும் பாட்டு பாடி டான்ஸ் ஆடி சந்தோஷமா இருக்காங்க. கூடவே எல்லாரோட சேர்ந்து கோமதியும் சேர்ந்து ஆடி பாடுறாங்க. இதையெல்லாம் பார்த்து ராஜலட்சுமிக்கும் ராகவனுக்கும் பொறுக்க முடியல. மலரும் மதியும் கூட அவங்க கூட சேர்ந்து சிரிக்கிறாங்க, ஆடுறாங்க, பாடுறாங்க. ராஜலட்சுமி என்ன கோமதி, ஆட்டம் ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கு. ஒரு நிமிஷம் உன்னை பார்த்தாலே எனக்கு அருவருப்பா இருக்கு. வயசுக்கு ஏத்த ஒரு கௌரவம் வேண்டாமா உனக்கு? தலை நரைச்ச காலத்துல நடு ரோட்ல நின்னு இப்படி பேயாட்ட ஆடுறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? கோமதி அதுக்கு, அக்கா ஏன் இப்படி பேசுறீங்க? குழந்தைகள்லாம் ஆசைப்பட்டாங்கன்னு எல்லாரும் சந்தோஷமா இருப்போம். இதுல என்ன கௌரவ குறைச்சா இருக்க போகுது? ராகம் அதுக்கு, சந்தோஷமா? இதுக்கு பேரு சந்தோஷம் இல்ல கோமதி, இது திமிரு. இது உன் வீடுன்னு நினைச்சியா இல்ல உன் ஊர் புண்ணக்குடின்னு நினைச்சியா? இது சென்னை, எங்க ஊரு. எங்க இடத்துல ஒரு பெரிய மனுஷங்கிற அடையாளமே இல்லாம சின்ன குழந்தைகளோட சேர்ந்து நீ குதிக்கிறது யார கேவலப்படுத்துறதுக்கு? உன்னை பார்த்தா ஒரு குடும்ப தலைவி மாதிரியா இருக்கு, நடுத்தருவுல ஆடுற ஒருத்தியாட்டம் இருக்கு அப்படிங்கிறாரு. ராஜலட்சுமி அதுக்கு, அது மட்டும் இல்லைங்க, இவ ஆடுறது மட்டும் இல்ல, என் வீட்டு பொண்ணுங்களையும் சேர்த்து கெடுக்கிறா. பாருங்க மலரு, மதி, இங்க வாங்கடி. இவ பேச்சுல மயங்கி இவ பின்னாடி போய் நீங்களும் ஆட ஆரம்பிச்சிட்டீங்களா? ஒரு பெரியவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்னு தெரியாத ஒருத்திகிட்ட போய் நீங்க ஒட்டிக்கிட்டு நிக்கிறீங்களே, உங்களுக்கு அறிவு எங்க போச்சு? ராகவனும், கோமதி, உன் பிள்ளைகளை நீ ஒழுங்கா வளர்க்கல. பெரியவங்க முன்னாடி எப்படி நிக்கணும், எப்படி அடக்கமா இருக்கணும்னு சொல்லி கொடுக்காம அவங்கள உன் தலைக்கு மேல ஏத்தி வச்சிருக்க. இப்ப என் வீட்டு மருமக பொண்ணுகளும் அதே மாதிரி மரியாதை இல்லாதவங்களா மாத்த பாக்குறியா? எங்களை மதிக்க கூடாதுன்னு அவங்களுக்கு ரகசியமா பாடம் எடுக்கிறியா? ராஜலட்சுமியும், ஆமா, நீ ஒரு நச்சு பாம்பு மாதிரி கோமதி. எங்க போனாலும் அங்க இருக்கிற ஒழுக்கத்தை கெடுத்து எல்லாரும் ஒண்ணுதான்னு சொல்லி ஒரு கட்டுக்கோப்ப செதுக்கிறது தான் வேலையே. இது உன் பூர்ண வீடு கிடையாது, உன் பிறந்த வீடும் கிடையாது. உன் இஷ்டத்துக்கு தறிகட்டி நடக்கிறதுக்கு எங்க வீட்டுல எங்களுக்கே சவால் விடுற வேலையெல்லாம் இத்தோட நிறுத்திக்க. உன் பிள்ளைகளுக்கு நீ ஒரு தப்பான உதாரணமா இருக்க. அதனாலதான் அவங்க யாரையுமே மதிக்காம திரியிறாங்க. ராகவன், ஒரு பொண்ணா இருந்தா ஒரு நிதானம் வேணும். நீ என்னமோ கட்டுக்காவல் இல்லாதவங்க மாதிரி ஆட்டம் ஆடுற, எங்க கௌரவத்தையே குலைக்குது. நீயே ஒரு வழி தெரியாதவளா இருக்கும் போது உன் உழைப்பு மட்டும் எப்படி உருப்படும்? உன் பிள்ளைங்க உன்னை மதிக்காம போறதுக்கு காரணமே இந்த லூசுத்தனமான போக்குதான். ராஜலட்சுமி சும்மா இருக்காம, இனிமே மலர்கிட்டயோ மதிகிட்டயோ நெருக்கமா இருந்து அவங்களுக்கு இந்த வேண்டாத சுதந்திரத்தை பத்தி பேசுன அப்புறம் மரியாதை இருக்காது. எங்க வீட்டுக்குள்ள எங்களுக்கே பாடம் எடுக்காத நீ. உன் நரித்தனமான புத்தியும் இந்த அசிங்கமான ஆட்டத்தையும் உன் ஊரோட வச்சுக்கோ. இங்க ஒரு நிமிஷம் கூட நீ பெரிய மனுஷியா இருக்க தகுதி இல்லாதவ. அப்படி சொன்னதுக்கு அப்புறம் கோமதி ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு அழுகுறாங்க. தன்னோட குழந்தைங்க முன்னாடியே இவ்வளவு கேவலமா இவங்க பேசுறாங்கன்னு தாங்க முடியாம தலக்கு நெஞ்சு நிக்கிறாங்க. கோமதி இப்படி அழுது நிக்கிறத பார்த்து பொறுக்க முடியாத மலரு, அத்தை, கோமதி அத்தை சந்தோஷமா இருந்ததையே இவ்வளவு பெருசா பேசுறீங்க, அவங்க ஒன்னும் தப்பா நடக்கலையே. ராஜலட்சுமி அதுக்கு, வாய மூடுடி மலரு, உனக்கு அவ்வளவு தாராள மனசு வந்துடுச்சா? இங்க பாருங்க, நம்ம வீட்டு வேலைய உருப்படியா பாக்க துப்பு இல்ல இவளுக்கு. ஆனா அடுத்த வீட்டுக்காரிய ஆடுற ஆட்டத்துக்கு இவ வக்கீல் வேலை பாக்குறா. மலரு, உன்னை இந்த வீட்டுல எதுக்கு வச்சிருக்கோன்னு ஞாபகம் இருக்கா? ராகவனும், அதே தானே, இந்த வீட்டுல நாங்க சொல்றதுதான் சட்டம். ஆனா நீ என்னடானா எங்களுக்கே எதிரியா நிக்கிற இந்த பொம்பளை கிட்ட சமரசம் வீசுற. இவ ஒரு தறிக்கிட்டவ, இவ சொல்றதை கேட்டுட்டு நீயும் உன் புத்தியே கெடுத்துக்க பாக்குறிய. கோமதி அவ குழந்தைகளை தான் ஒழுக்கமா வளர்க்கல, இப்ப உன்னையும் பெரியவங்களை மதிக்க கூடாதுன்னு கெடுத்துட்டாளா அப்படிங்கிறாரு. ராஜலட்சுமியும், ஆமா மலரு, இவ ஒரு நச்சு பாம்பு. இவ சொல்றதையெல்லாம் கேட்டுக்கிட்டு நீ எங்க முன்னாடி இவளுக்கு பறிஞ்சு பேசுன. இவ உன் மண்டையில எந்த அளவுக்கு விஷத்தை ஏத்திருக்கான்னு புரியுது. எப்ப பார்த்தாலும் அத்தை அத்தை, கோமதி அத்தைன்னு இவ பின்னாடியே சுத்துற. வீட்டுல ஒருத்தர் கூட இவள மதிக்கலன்னு தெரிஞ்சும் நீ ஏண்டி இவளுக்கு ஜாலரா தட்டுற? கூடவே அந்த மதியும் சேர்த்துக்கிற அப்படிங்கிறாங்க. ராகவனும், மலரு, இது உன் வீடு, அவ வீட்டுக்கு நீ வேலைக்கு போகல. ஆனா அவ போடுற தாளத்துக்கு நீ ஆடுறத பார்த்தா அருவருப்பா இருக்கு. இனி இவ பேச்சு கேட்டுக்கிட்டு எங்க கிட்ட எகிர்ன அப்புறம் நீ இந்த வீட்டுல உனக்கு இடமே இருக்காது, ஜாக்கிரதை. இந்த வீட்டு மருமகளா நாங்க சொல்றத கேட்டு பொறுப்பா நடந்துக்கோன்னு சொல்றாரு. ராஜலட்சுமியும் மலர்கிட்ட, இனிமே அவளுக்கு ஆதரவா ஒரு வார்த்தை பேசுன அப்புறம் நடக்கிறதே வேற. அவ குடும்பமே சீரழிஞ்சு போய் கிடக்கு. இதுல உனக்கு அவ பெரிய வழிகாட்டியா? ஒழுங்கா எங்க பின்னாடி வர்ற வழியப்பார், இல்ல அவளோடு சேர்ந்து நீயும் நடுத்தருவுலதான் நிக்கணும் அப்படிங்கிறான். கோமதியும் அழுகை நிறுத்திட்டு, அண்ணே, ஏன் இப்படியெல்லாம் என்னைய பத்தி பேசுறீங்க? என் குடும்பத்தை பத்தி என்ன தெரியும் உங்களுக்கு அப்படின்னு பேசுறீங்க? நாங்க குன்னக்குடியில பெரிய கௌரவமான குடும்பம் அப்படிங்கிறான். அதுக்கு ராகவன்,
என்ன கோமதி, உன் வீட்டு கதையெல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? உன் மூத்து புள்ள சரவணன் தானே அவன் பேரு. அவன் பொண்டாட்டிய டிவோர்ஸ் பண்றதுக்கு அப்ளை பண்ணிட்டு இன்னொரு பொண்ணோட ஊரை சுத்திட்டு இருக்கானாமே, இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா? நீ என்னடா ஆனா இங்க தீம் பார்க்கல தாளம் போட்டுக்கிட்டு இருக்க, இதுதான் உன் வளர்ப்பா? ராஜலட்சுமியும் அதானுங்க, ஒரு புள்ள பொண்டாட்டிய நடுத்தரவுல விட்டுட்டு இன்னொருத்தைய கூட்டிக்கிட்டு ஓட பிளான் போடுறான். அந்த அவமானம் தாங்காம உன் வீட்டுக்காரரு அங்க துடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா நீ இங்க இளவட்டங்களோட சேர்ந்துகிட்டு குத்தாட்டம் போடுற, உனக்கு ஈரமானமே இல்லையா கோமதி அங்க சொல்றா. ராகவனும் பொண்டாட்டி கர்ப்பமா இருக்கான்னு கூட பாக்காம இன்னொருத்தியோட ஓட பிளான் போடுறானே நீ பெத்த மகன், இங்க வந்து ஆடுறதுக்கு எப்படி கால் வருது? பொண்டாட்டி கர்ப்பமா இருக்கான்னு கூட பாக்காம இன்னொருத்தியோட ஓடுறதுக்கு பிளான் போடுற ஒரு மகனை பெத்த உனக்கு இங்க வந்து ஆடுறதுக்கு பாடுறதுக்கு எப்படி வாய் வருதோ கால் வருதோ அப்படிங்கிறாரு. ராஜலட்சுமியும் உன் புள்ள பண்ற இந்த அசிங்கமான காரியம் ஊருக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சு. பாண்டியன் ஸ்டோர்ஸ் கௌரவம் இப்ப சாக்கடையில உருளுது. நீ ஒரு பொண்ணா இருந்த உன் மகனை கண்டிச்சு வளர்த்திருந்தா அவன் இப்படி கீழ்த்தனமான முடிவு எடுத்திருப்பானா? விவாகரத்து கேட்கற அளவுக்கு அவனுக்கு தைரியம் இங்கிருந்து வந்துச்சு. எல்லாம் உன்னோட தறிக்கெட்ட சுதந்திர பேச்சாலா வந்தது. ராகம் அடுத்து உன் பிள்ளைய அந்த பொண்ணு கூட்டிக்கிட்டு ஓடி போயிட்டானா அப்புறம் உன் மூஞ்சி எங்க கொண்டு போய் வச்சுப்ப? அதுவும் இப்படித்தான் தீம் பார்க்ல வந்து பாட்டு பாடுவியா? உன் குடும்பமே சிதறி போய் கிடக்கு கோமதி. ஒரு மகன் லஞ்சம் வாங்குறான், இன்னொருத்தன் துரோகம் பண்றான், இதுல நீ மத்தவங்களுக்கு புத்திமதி சொல்ல வந்துட்ட அப்படிங்கிறாரு. ராஜலட்சுமியும் இனியாவது உன் ஆட்டத்தை நிறுத்திட்டு உன் பிள்ளை எங்க ஓடி போயிருக்கான்னு தேடப்பாரு. உன்னாலையும் உன் பிள்ளைங்களாலையும் எங்க கௌரவம் சேர்ந்து போகுது. இந்த மாதிரி ஒரு கேடுகிட்ட காரியத்தை செஞ்ச மகனை வச்சுக்கிட்டு நீ இங்க சந்தோஷமா இருக்கிறத பார்த்தாலே கொமட்டிக்கிட்டு வருதுங்கிறாங்க. கோமதி அதிர்ச்சியில வாயடிச்சு நிக்கிறாங்க. ராஜலட்சுமியும் ராகவனும் அப்படியும் அவங்கள அசிங்கப்படுத்துறதுல நிறுத்தல. ராகவன் என்ன சொல்றான்னா, என்ன கோமதி, சரவணன் தான் ஒரு பொண்ணுக்காக விவாகரத்து கேட்டு ஓட பாக்குறான்னா உன் இடுப்புல ஒட்டிட்டு இருக்கானே இந்த இளைய மகன் செந்தில், இவனை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? இல்ல இங்கேயும் 2 பேரும் சேர்ந்து பாடி ஆடத்தான் தெரியுமா? அதானே, உன் ஊர்ல எல்லாரும் இவரை பெரிய ஹரிச்சந்திரன் பேர மாதிரி பாப்பாங்க. ஆனா இவர் அமுக்குற லஞ்சப்பணத்துலதான் கோமதிக்கு இவ்வளவு தெம்பு வருது போல. செந்தில, நீ டேபிள் அடியில வாங்குற ஒவ்வொரு ரூபாயும் ஊர்ல இப்ப சந்தி சிரிக்குதுடா. உன் அப்ப நேர்மேன்னு ஊர்ல சுத்திட்டு இருக்காரு, நீ என்னடா ஆனா இங்க கௌரவமான வேலையை விட்டுட்டு காசுக்காக அலையிற? ராகவன், கோமதி உன் மூத்து புள்ள பொண்டாட்டிக்கு துரோகம் பண்றான், இளைய புள்ள அரசாங்கத்துக்கே துரோகம் பண்ணி லஞ்சம் வாங்குறான். இதுதான் உன் பாண்டியன் ஸ்டோர்ஸ் லட்சணமா? கௌரவமான குடும்பம்னு சொல்லிக்கிட்டு அலையறதுக்கு உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா? ஒரு மகன் ஒழுக்கத்துல கெட்டு போயிருக்கான், இன்னொரு மகன் பணப்பேய்க்கு ஆசைப்பட்டு மானத்தை விக்கிறான். ராஜலட்சுமி, ஆமாமா, அந்த லஞ்ச பணத்தை வச்சுதான் இப்ப இங்க வந்து ஆட்டம் போடுறாங்க போல. இந்த தீம் பார்க் கொண்டாட்டம் எல்லாம் அந்த பாவப்பட்ட பணத்துலதான் வருதா? கோமதி, நீ ஒரு பொம்பளையா இருந்து உன் பிள்ளைகளை சம்பாதிக்க சொல்லி கொடுத்தியே தவிர நேர்மையா இருக்க சொல்லி கொடுக்கல போல. அதான் ஒருத்தன் விவாகரத்து கேக்குறான், இன்னொருத்தன் லஞ்சம் வாங்குறான். ராகவனும் உன் குடும்பம் ஒரு பித்தலாட்ட குடும்பம், இப்ப வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு. லஞ்சம் வாங்குறவனையும் பொண்டாட்டிய கைவிடுறவனையும் பெத்தெடுத்த நீ எங்களை வந்து திருத்த பாக்குறியா? இந்த அசிங்கமான உண்மையில எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நீ இங்க நின்னு சிரிக்கிற. நீ எவ்வளவு பெரிய தறிக்கிட்டவளா இருப்ப. இனியாவது இந்த ஆட்டத்தை எல்லாம் நிறுத்திட்டு மூளையில போய் உட்காரு. உன் கௌரவம் இப்ப தெருவுல கிடக்கு கோமதி. லஞ்சம் வாங்குற மகனை பக்கத்துல வச்சுக்கிட்டு நீ ஆடுற ஆட்டம் எங்களுக்கே அருவருப்பா இருக்கு. கோமதிக்கு கண்ணீர் மறுபடியும் நிறைய வருது. ராகவன் கோமதியோட வளப்பையும் செந்திலோட நேர்மையும் கொச்சப்படுத்தி பேச பேச செந்திலோட கண்ணெல்லாம் செவக்குது. ராகவன் லஞ்ச பணத்துல ஆடுற குடும்பம்னு சொன்ன அடுத்த நொடியே செந்தில் பாஞ்சு வந்து ராகவனோட சட்டையை பிடிச்சு ஓங்கி அடிக்க பாக்குறான். ஏய், இது வரைக்கும் நீ பேசுனது எல்லாத்தையும் என் அம்மாவுக்காக பொறுத்துக்கிட்டேன். ஆனா இனிமே ஒரு வார்த்தை என் அம்மாவை பத்தியோ எங்க வளப்ப பத்தியோ பேசினேன், உன்னை உயிரோட விட மாட்டேன். செந்தில் ஓங்கிய கை ராகவன முகத்துக்கு செந்தில் அட்டிக்க வந்ததை பார்த்து ராஜலட்சுமி அலறாங்க. ஐயோ, பாருங்க பாருங்க, இவன் கைய ஓங்குறான். கோமதி, இத பாரு, உன் புள்ள பெரியவங்கன்னு கூட பாக்காம என் வீட்டுக்காரர் மேல கைய வைக்கிறான். இதுதான் நீ சொல்லி கொடுத்த லட்சணமா? அடிடா, அடிச்சு பாருடா. லஞ்சம் வாங்குற மட்டும் இல்லாம அதை கேட்டா கைய ஓங்குறியா? உங்க அண்ணன் ஒரு பொம்பளை பொறுக்கி, நீ ஒரு லஞ்ச பேய். உங்க உண்மையை சொன்னா இவ்வளவு கோபம் வருதா? அடிடா பாப்போன்னு சொல்றாரு ராகவன். ஆமாண்டா ஓங்குறேன், எங்களை என்ன வேணா சொல்லு, ஆனா என் அம்மாவை பத்தி பேச உனக்கு என்னடா தகுதி இருக்கு? நடுத்தருவுல நிக்கிற ஒருத்தியாட்டம்னு இருக்கான்னு என் அம்மாவை பார்த்து சொல்ல உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும்? அந்த நாக்கை இப்பவே அறுத்துடுவேன், ஜாக்கிரதைன்னு சொல்றான் செந்தில். கோமதி பதறி போய், செந்தில் வேண்டாம்பா விட்டுடு, அவர் பெரியவர், நம்ம சொந்தக்காரரு, கையை இறக்குப்பா, அம்மாவுக்காக வேண்டாம் விட்டுடுங்கிறாங்க.
செந்தில், இல்லம்மா, இவங்க பேச்சு நீ அமைதியா கேட்டுட்டு இருக்கலாம், ஆனா என்னால முடியாது. இவங்க வீட்டுக்கு நாம வந்தோங்கிற ஒரு காரணத்துக்காக அவங்க என்ன வேணா நம்மள சொல்றதுக்கும் நம்ம பெத்தவங்களை அசிங்கப்படுத்துறதுக்கு இவங்க யார் அதிகம் கொடுத்தது? ராகவன் அதுக்கு, உங்க அண்ணன் விவாகரத்து அப்ளை பண்ணிட்டு இன்னொருத்தியோட ஓட பாக்குறான், நீங்க லஞ்சம் வாங்குற, இதுல உங்க அம்மாவுக்கு நாங்க போகணுமா? உங்க குடும்பமே மானங்கெட்ட குடும்பமாடான்னு சொல்றாரு. செந்தில் மறுபடியும் அந்த வார்த்தை சொன்ன, அப்புறம் நீங்க ஆஸ்பத்திரியில தான் இருப்பேன். எங்க அண்ணன் செஞ்சது தப்புன்னா அதை எங்க அப்பா பாத்துப்பா. நான் லஞ்சம் வாங்கினான்னு நீ சொல்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? வாய்க்கு வந்தபடி எங்களை அசிங்கப்படுத்தின, நான் சும்மா வேடிக்கை பார்க்க மாட்டேங்கிறான். ராஜலட்சுமி இருக்கு, கோமதி உன் பிள்ளைய அடக்கிவி, இல்லைன்னா இப்பவே போலீஸ கூப்பிடுவேன். என் வீட்டுக்காரர் மேல கைய வைப்பியா? எவ்வளவு கொழுப்பு இருந்தா இவன் இப்படி ஆடுவான்? செந்தில் அதுக்கு, போலீஸ கூப்பிடுங்க, இல்ல ஊரைய கூட்டுங்க, எங்க அம்மா கண்ணுல தண்ணி வர வச்ச எவனையும் நான் சும்மா விட மாட்டேன். இனிமே ஒரு வாக்கு தப்பா வந்தா அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன். செந்தில் ராகவனை ஓங்கி அடிக்க போனது பார்த்ததும் சுரேஷும் பாக்யராஜும் ஆவேசமா ஓடி வராங்க. சுரேஷ் முன்னால வந்து செந்திலோட கைய பிடிச்சு தள்ளி அவன் நெஞ்சிலே ஒரு குத்து விடுறான். பாக்யராஜ் செந்திலோட சத்தையை பிடிச்சு இழுக்கிறான். சுரேஷ் ஆத்திரத்துல, டேய் என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல? எங்க அப்பாவே அடிக்க கையோங்குவியா? அவ்வளவு கொழுப்பு வந்துடுச்சா உனக்கு? எங்க வீட்டுக்கு விருந்தாளியா வந்துட்டு எங்க வீட்டு மனுஷன் மேலேயே கைய வைக்கிற அளவுக்கு உனக்கு என்னடா தகுதி இருக்குங்கிறான். பாக்யராஜும், அடிடா இப்ப அடிடா பாப்போம், லஞ்சம் வாங்குற அழுக்கு மூட்டை நீ எங்க அப்பாவை பார்த்து நான் கருப்பேன்னு சொல்லுவியா? ஒரு வினாடி நாங்க வரலைன்னா என் அப்பாவை கை வச்சிருப்பியா? ராகவனும், பாருடா சுரேஷ், இவன் லஞ்சம் வாங்குறது கேட்டதுக்கு என்ன அடிக்க வர்றான், இவங்க அம்மா ஆடுற ஆட்டத்தை கேட்டதுக்கு நான் கருப்பேன்னு விரட்டுறான், இவன் குடும்பமே ஒரு அயோக்கிய குடும்பம்டான்னு சொல்றான். சுரேஷ், டே செந்தில, இதோட நிறுத்திக்க. இனிமே ஒரு நிமிஷம் நீ இங்கிருந்த அப்புறம் நீ உயிரோட போய் சேர மாட்டேன். உன் அம்மா, உன் பொண்டாட்டி, உன் அண்ணா தம்பி எல்லாம் சேர்த்து வச்சு துவம்சம் பண்ணிடுவோம். பாக்யராஜ், ஆமாண்டா, இது எங்க இடம், இங்க வந்து எங்களுக்கு சவால் விடுறியா? உங்க அண்ணன் சரவணா அங்க பொண்டாட்டியை கைவிட்டுட்டு டிவோர்ஸ் கேட்டு இன்னொருத்தியோட ஓட பாக்குறான், நீ இங்க லஞ்சம் வாங்கிட்டு கௌரவம் பேசுற, மானம் கெட்டவனுங்களா? மரியாதையை இங்கிருந்து எடுத்து விட்டு ஓடி போயிருங்கன்னு சொல்றான். சுரேஷ், உன் பிள்ளைய எடுத்துக்கிட்டு இப்பவே இங்கிருந்து போங்கம்மா, இல்லைன்னா பெரியவங்க கூட பார்க்க மாட்டேன், உன்னையும் சேர்த்து அசிங்கப்படுத்த வேண்டியதா இருக்கும். எங்க கண்ணு முன்னாடி நிக்காதீங்க, கெட் அவுட், இப்பவே இங்கிருந்து ஓடுங்கன்னு சொல்றான். பாக்யராஜ், ஒரு நிமிஷம் லேட் பண்ணாலும் அப்புறம் நாங்க மனுஷனா இருக்க மாட்டோம். செந்தில், இதுதான் உனக்கு கடைசி எச்சரிக்கை. இனிமே எங்க அப்பா பக்கத்துல உன்னை பார்த்தேன் கையை காலை உடைச்சிருவேன், ஜாக்கிரதைங்கிறான். கோமதி உடனே செந்தில் கிட்ட, வேண்டாம்ப்பா, கிளம்பலாம், வாங்கடா போயிடலாம், நாம இங்க இருக்க வேண்டாங்கிறாங்க. சுரேஷும் பாக்யராஜும் செந்திலும் அவங்க குடும்பத்தை அருவருப்பா பார்த்து வச்சிருக்க. செந்தில் ஆத்திரத்தை அடக்கி கொண்டு கோமதியும் அவங்க குடும்பத்தையும் கூப்பிட்டு கிளம்ப